லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த பழி எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இந்த பழி நம்ம மேல விழுந்தா நம்ம குடும்பத்தை என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் அவளுக்கு தேவையில்லை சாந்தா, அதெல்லாம் அவளுக்கு தேவையில்லை. அவளுக்கு கொஞ்ச நேரம் குடும்பத்தை பத்தி, பெத்த தாய பத்தி அதெல்லாம் அவளுக்கு ஒண்ணும் தேவையே இல்லம்மா, ஒண்ணுமே தேவையில்லை. சக்தி அக்கா, இங்க பாரு, நாங்க உன்னை தப்பா நினைக்கல. ஆனா நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு எங்க கிட்ட சொன்னாதானே எங்களுக்கு புரியும். அக்கா, ஒரே ஒரு நிமிஷம் அம்மாவை மட்டும் பாருக்கா. சொல்லு, இப்ப சொல்லு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? 3 மாசம் டைம். இது எந்த ஒரு தாய்க்கும் இந்த ஜென்மத்துல ஒன்ன மாதிரி ஒரு மக இருக்க கூடாது. ஏதோ ஒரு ஜென்மத்துல பாத்தியா? ஏய், அவங்க உனக்கு மட்டும் தாய் இல்ல, எனக்கும் தான். பாவம், அவங்க எப்படி உடைஞ்சு போய் நிக்கிறாங்க பாத்தியா? அங்க அத்தனை பேர் முன்னாடி உங்க அம்மாவை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சாங்கல்ல, அங்கதான் நீ வாயை திறக்கல. இங்கேயாவது வாயை திறக்கலாம்ல, எங்க கிட்டயாவது சொல்லலாம்ல. உன் மனசுல என்னதான் இருக்கு? வாயை திறந்து சொல்ல. கரெக்ட். இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி உன் பிடிவாதத்தையே கட்டிக்கிட்டு ஆழு. தம்பி தம்பி, இவள மாதிரி ஒரு நெஞ்செழுத்தக்காரிய நான் பார்த்ததே இல்லை. என் வளர்ப்பையே களங்கப்படுத்திட்டா. போதும். ஏய், அவ கூட நீ நிக்காதடி துர்கா. அவ பாதையை மிதிச்சு நீயும் அவ பாதையிலேயே போறதுக்கா? போடி இங்க இருந்து. அக்கா, சாந்தக்கா, நல்லதுக்காக என்ன ஆனாலும் விட்டு கொடுக்காம நிக்கணுங்கிற இந்த குணம் அம்மா கிட்ட இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்லுங்கக்கா. எப்ப சொல்லமாடா, என்னாலும் உன்னை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த குடும்பத்துக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா? நல்லது செய். என்ன வெற்றி பாக்குற? என்னம்மா வக்கீல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க? என்ன விஷயம்? சொல்றேன், முதல்ல உட்காரு. வெற்றி இதை எப்படி தாங்க போறான்னு தெரியலையே. எல்லாம் என்னாலதான். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? வெற்றி, நடந்த எல்லா பிரச்சனையும் உனக்கே தெரியும். அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீ கட்டுப்படணும். கட்டுப்பட்டு தான் ஆகணும். என்ன முடிவுமா? சொல்றேன். ஏன்னா இதை தவிர என்னால வேற எந்த முடிவையும் எடுக்க முடியல வெற்றி. நம்ம குடும்ப மானம் இப்படி காத்துல பறக்கிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்தா, இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னம்மா இது? நீயே பாரு. என்னதுமா இது? டைவர்ஸ் பேப்பர். யாருக்குமா? இங்க யாருக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. உனக்கும் சக்திக்கும் தானே? அப்போ இப்போ உங்க 2 பேருக்கும் தான் டைவர்ஸ். எனக்கும் சக்திக்கும் டைவர்ஸா? என்னமா அதெல்லாம்?
என்னடா பண்ண சொல்ற? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா அவளை எப்படி நம்ம வீட்ல வச்சுக்க முடியும்? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்குல்ல. அம்மா ஆனா உங்களுக்கே தெரியும்லம்மா சக்தி தப்பு பண்ற பொண்ணு இல்லன்னு. வெற்றி அவகிட்ட நிறைய வாட்டி கேட்டாச்சு. அவ கர்ப்பம் அவளே ஒத்துக்கிட்டாலடா. இங்க பாரு, இனிமே அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. பேசாம இதுல கையெழுத்து போடு. என்னால கையெழுத்து போட முடியாது. நீங்களம்மா அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன். ஏன்னா சக்தியை நான் அவ்வளோ லவ் பண்றேம்மா. திடீர்னு ஒரு பேப்பர் நீட்டி கையெழுத்து போடுனா நான் போட்டுருவேனா? என்ன ஆனாலும் சரிம்மா, நான் கையெழுத்து போடவே மாட்டேன். ஹலோ, முதல்ல இந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. சும்மா டைவர்ஸ் பேப்பர்லாம் எடுத்துட்டு அம்மா முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு ஏன் சார் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? நில்லு வெற்றி. வெற்றி, உன்னை கடைசியா கேக்குறேன். இந்த பத்திரத்துல உன்னால கையெழுத்து போட முடியுமா முடியாதா? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் ஒன்னே ஒண்ணுதாமா, முடியாது முடியாது முடியாது. சரி வெற்றி, அப்ப என் முடிவையும் கொஞ்சம் இருந்து கேட்டுட்டு போ. அம்மா, என்ன சொல்றதுக்கு தாண்டா? அம்மா என்னமா பண்றீங்க? என் பக்கத்துல வராத வெற்றி. ஐயோ அத்தை, அம்மா வேண்டாம். முதல்ல துப்பாக்கி கீழே போடு மேடம். துப்பாக்கி கீழே அம்மா போடுங்க. என்னமா இதெல்லாம்? மேடம் ப்ளீஸ். அம்மா வெற்றி, என்கிட்ட வராத, நானே என்ன சுட்டுக்குவேன். அம்மா 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 பக்கத்துல வராத வெற்றி. அம்மா கையெழுத்து போடல இப்படி எல்லாம். ஒரு வாட்டி என் பக்கத்துல வந்த சுட்டுக்கிட்டு நான் செத்துருவேன். கீழே போடு ரங்கநாயகி. எது பேசுறதா இருந்தாலும் கையெழுத்து போட்டு பேசு. என்னமா இது? கையெழுத்து போடலனா இப்படிதான் மிரட்டுவீங்களா? இன்னைக்கு வரைக்கும் நீ செஞ்சதுக்கெல்லாம் நானும் சரி சரின்னு அமைதியா இருந்துட்டேன். ஆனா இனிமேல என்னால அமைதியா இருக்க முடியாது. இப்படி என் பையன் வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி சீரழியறத நான் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா நான் இப்படி சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவேன் வெற்றி. அம்மா என்ன? இங்க பாரு, எனக்கு வாழ்க்கையை காப்பாத்த தெரிஞ்ச ஒரே ஒரு வழிதான். வெற்றி, பத்திரத்துல கையெழுத்து போடு வெற்றி. சீக்கிரம் போடு. அத்தை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. உன் சைன் போடு வெற்றி, போடு. ஐயோ வெற்றி, சைன் போடு வெற்றி. ஐயோ, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். வெற்றி, என்ன மன்னிச்சிரு வெற்றி. போட்டு போடு தொலைடா வெற்றி. ரங்கநாயகி. ரங்கநாயகி அவன் கையெழுத்து போடுவான். முதல்ல துப்பாக்கி கீழே இருக்கு. ஆட்டோ அண்ணா, அண்ணா கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிடல் போகணும். உட்காருமா. அம்மா எங்கம்மா போறீங்க? என் வயித்துல இருக்க குழந்தையால தான் எல்லா பிரச்சனையும். இனிமே இது இருக்கவே கூடாது. போங்க நம்ம. அம்மா
சத்தியம்மா வீட்ல ஒரே பிரச்சனைமா. சரண்யாம்மா அழுதுகிட்டே ஆட்டோல ஏறி போறாங்கம்மா. எங்க போனாங்க? என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்கம்மா. அழுதுகிட்டே போறாங்கம்மா. எனக்கு என்னவோ அவங்க அபார்ஷன் பண்ணிக்க போறாங்களோன்னு சந்தேகமா இருக்குமா. என்ன அபார்ஷனா? உடனே நீங்க போய் என்னன்னு பாருங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். வீட்ல நீங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடாதீங்க. சரிம்மா. ஆட்டோ எங்கம்மா போகணும்? இங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். போலாமா? ஏறுங்க. என்னதுமா அது? டைவர்ஸ் பேப்பர். அம்மா என்ன இப்படி என் பையன் வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி சீரழியறத நான் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா நான் இப்படி சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவேன். வெற்றி வெற்றி, பத்திரத்துல கையெழுத்து போட வெற்றி. ஒரு நிமிஷம் உள்ள பேஷண்ட் இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயோ சிஸ்டர், ரொம்ப அவசரம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரி இருங்க, நான் கேக்குறேன். அம்மா டாக்டர், ரொம்ப அர்ஜென்ட் டாக்டர். நான் வெளியில வெயிட் பண்றேன் டாக்டர், நீங்க அவங்கள பாருங்க. ஓகே, உட்காருமா. என்னாச்சு சரண்யா? ஏன் இவ்ளோ அவசரம்? வீட்ல பிரச்சனை மேல பிரச்சனை. எதை சொல்றது, எப்படி சொல்றதுன்னு தெரியல டாக்டர். முதல்ல உட்காரு. டாக்டர் ப்ளீஸ், என்ன ஏதுன்னு எந்த காரணமும் என்கிட்ட கேட்காதீங்க. என் வயித்துல இருக்க குழந்தைய அபார்ஷன் பண்ணிடுங்க. என்னம்மா சொல்ற? டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், தயவு செஞ்சு எனக்கு அபார்ஷன் பண்ணிடுங்க டாக்டர். என் ஹஸ்பண்ட் சிக்னேச்சரையும் நானே போட்டுறேன். ப்ளீஸ் டாக்டர், அபார்ட் பண்ணிடுங்க டாக்டர். இல்லம்மா, அது பெரிய பாவமா. நீ பாட்டுக்கு அவசரமா வந்து அபார்ட் பண்ணுங்கன்னு சொல்ற. உங்க ஹஸ்பண்ட் சைன் வேற பண்ணணும். அதையும் தாண்டி நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். அது சட்டப்படி குற்றம். கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் டாக்டர். சாரிம்மா, நீ என்ன சொன்னாலும் அபார்ஷன் மட்டும் என்னால பண்ணவே முடியாது. என்ன பிரச்சனைன்னு சொல்லு, பேசி தீர்த்துக்கலாம். அது சொன்னா புரியாது டாக்டர், சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் டாக்டர், ப்ளீஸ் எனக்கு அபார்ட் பண்ணிடுங்க. என்னம்மா நீ காலெல்லாம் விழுந்துட்டு இருக்க? அண்ணா சீக்கிரம் போங்கண்ணா. சரிம்மா. ஓகே சரண்யா, நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் இதை செய்ய ஒத்துக்கிறேன். ஆனா நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு வந்தா நீ என்ன சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன் டாக்டர், நிச்சயமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி, நீ இங்க படுத்துக்கமா, நான் இப்போ வந்துடுறேன். ஓகேவா? அம்மா, அம்மா நீ இந்த அளவுக்கு பண்றேன்னா என் சூழ்நிலை அப்படி. என்ன மன்னிச்சிடுடா அம்மா. சரண்யா, நல்லா யோசிச்சுக்கோ. இன்ஜெக்ஷன் போட்டுட்டேனா அப்புறம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் உனக்கு கன்சீவ் ஆகிற சான்ஸும் ரொம்ப கம்மி. எனக்கு குழந்தைய பிறக்காட்டியும் பரவாயில்ல டாக்டர், தயவு செஞ்சு இன்ஜெக்ஷனை போடுங்க. இல்லைன்னா என் மனசாட்சியை என்ன கொன்னுடும். ப்ளீஸ் டாக்டர்,
எங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியல டாக்டர். ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது டாக்டர். உன் கஷ்டம் புரியுது, ஆனா எனக்கு ப்ளீஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. half an hour இங்கே இருக்கணும். ரொம்ப பெயின் இருந்தா என்ன கூப்பிடு. டாக்டர், இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டேன். அண்ணி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அண்ணி? உனக்கு யார் சொன்னா நான் இங்க வந்திருக்கேன்னு? அண்ணி, முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? எதுக்கோ வந்த. என்ன இப்போ? என்ன அண்ணி, குழந்தைய அபார்ட் பண்ணிட்டோம், இனிமே இவளால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்துல பேசுறீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும் அண்ணி. எப்படி அண்ணி உங்களால இப்படி முடிஞ்சது? என்னால நம்பவே முடியல அண்ணி. உங்க குழந்தைய நீங்களே எப்படி அண்ணி? எல்லாம் என் தலையெழுத்து. என் வயித்துல குழந்தை வளரக்கூடாதுன்னு அந்த ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணது ஆண்டவன் இல்ல, நீங்க தான் அண்ணி. ஆமா, நான் தான். நான் உங்களுக்கும் அசோக் அண்ணனுக்கும் வாக்கு கொடுத்திருக்கேன். இந்த குழந்தைய பத்திரமா உங்க கையில ஒப்படைப்பேன்னு. அதெல்லாம் இனிமே நடக்கவே நடக்காத சக்தி. எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு யார் சொன்னா? இந்த சக்தி சொல்றேன். இந்த குழந்தை நல்லபடியா பிறக்கும். ஆமா அண்ணே, இப்போ டாக்டர் உங்களுக்கு போட்டது வெறும் வைட்டமின் இன்ஜெக்ஷன் தான். வைட்டமின் இன்ஜெக்ஷனா? ஆமா அண்ணே, இப்போ டாக்டர் உங்களுக்கு போட்டது வெறும் வைட்டமின் இன்ஜெக்ஷன் தான். டாக்டர், இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டேன். போன், நீ சொன்ன மாதிரி வைட்டமின் இன்ஜெக்ஷன் தான் போட்டேன். ஆனா அவகிட்ட அபார்ஷன்னு சொல்லியிருக்கேன். உள்ள படுக்க வச்சிருக்கேன், நீ போய் பேசு. தேங்க்யூ டாக்டர். சரிம்மா. நீங்க இங்க வந்ததுமே டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் நீங்க ரொம்ப பிடிவாதமா அபார்ட் பண்ணணும்னு சொல்றீங்கன்னு அவங்க சொன்னாங்க. நான் தான் ஒரு வைட்டமின் இன்ஜெக்ஷன் போட்டு சமாதானப்படுத்துங்க, அதுக்குள்ள நான் வந்துருவேன்னு சொன்னேன். டாக்டரும் சரின்னு தான் சொன்னாங்க. ஆமா அண்ணே, உங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு எந்த ஆபத்துமே இல்லை. அண்ணி, இன்னொரு தடவை
இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை பண்ணாதீங்க. என் வாழ்க்கைக்கு எதுவும் ஆகாது. வெற்றி என்னை எவ்வளவு லவ் பண்றான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் என்னைக்குமே என்னை விட்டுட்டு போக மாட்டான். என்ன சந்தேகமும் பட மாட்டான். இல்ல சக்தி, நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாயிட்டே போகுது. அதான் அண்ணி, இப்ப சத்தியம் பண்ணுங்க அண்ணி, இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ண மாட்டேன்னு. உங்க குழந்தை மேலே சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்க அண்ணி.